ஸோ WWE இப்போ வரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் ஃபாக்ஸ் நெட்வொர்க் மேலே இருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜேஎஃப் பற்றின இப்போ வரைக்கும் WWE ரிலேட்டட் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் OH66 மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் லைன் ரிலேட்டட் அப்டேட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரும். ஸோ ஹாப்பி சண்டே. நல்லா பொறுமையாகவே உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். நல்லா டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். இந்த ஃபெனாமெனன் ஒன் அண்டர்டேக்கர்லேருந்து. ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிரேவாய் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ் வேலன் வாலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து அண்டர்டேக்கர் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாக் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பிரேவைட் பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து அண்டர்டேக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேவைட்டுக்கும் எனக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. லிட்ரலி என்ன மாதிரி தான் பிரேவைட்டும். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சேமாக தான் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ அவன்கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட வந்து எப்போயுமே வந்து ஒரு அட்வைஸ் கேட்பான். ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெசென்டட் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஆப்போனன்ட்ஸ் கூட வந்து கம்பீட் பண்ணுறத பற்றி நிறையா விஷயங்கள் வந்து பிரேவைட் வந்து என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவான்றதை பற்றி வந்து கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ அவனை லிட்ரலி ஒரு ஃபேஸாக வந்து ஸ்பாஞ்சுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்ரலி அண்டர்டேக்கரோட ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்கிறது, அண்டர்டேக்கரோட டெட்மேன் கேரக்டர் மாதிரியே ஃபீடை கொண்டு வரலான்னு WWE சைட்லேருந்து பார்த்தாங்க. பட் இருந்தாலும் பிரேவைட் நம்ம கூட இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ பிரேவைட் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்கன்றதையும் மறக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். இன்றைக்கி TNA அவங்களுடைய டிவி டேப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தாங்க. இம்பாக்ட் டிவி டேப்பிங்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கு ஃபிலடெல்ஃபியாவில். ஆக்சுவலி அந்த டிவி டேப்பிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் NXT ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிருக்காங்க. ஈஸி டேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிருக்காங்க. ஈஸி டேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக் அவுட் சாம்பியனான ஜோனி கிரேஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து சார்லட் டெம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு செக்மெண்ட்லேயே வந்து அவர் அப்பியரன்ஸ் ஆகிருக்காரு. ஸோ லாஸ்ட் நைட் வந்து அவர் வந்து ஒரு மேட்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் TNAக்கும் WWEக்குள்ள ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் செக்மெண்ட் நல்லாவே போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது WWEக்கு நல்லது தான். WWEன்னு சொல்கிறத விட NXTக்கு இது ஒரு நல்லது தான். மேஜர் ஒரு வியூவர்ஷிப் வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்ட்டியாக வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான குட் சாய்ஸ் தான் இது. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவா வந்து பார்த்திங்கன்னா மேஜர் போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் பால் ஹேமனை இன்ஜூர் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எ டேட் தட் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் வில் நெவர் ஃபர்கட் எக்னாலேஜ் மீன்றதை வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணியிருக்காரு. ஸோ எக்னாலேஜ் மீன்றதை ஹேஷ்டேக்காக போட்டு டேக் பண்ணி நம்மளோட சோலோ சிக்காவா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கட்டும், தலைமை வருவான் அப்போ உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ நாலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் WWE ஸ்டார் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் டெபியூட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஐடல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில். ஆக்சுவலி அதுதான் வந்து மணி இன் த பேங்க் ரெஃபர் பண்ணுறதை விட ஸோ மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து WWE சைட்லேருந்து ஒரு மேஜர் கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்றத அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெமரபுளாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆல்சோ கைஸ் இன்னும் 1 வீக் தான் இருக்குது மணி இந்த பேங்க்கு. ஸோ மணி இந்த பேங்க்கான மேட்ச் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ மணி இந்த பேங்க் ரிலேட்டட்னு சொல்லும்போது இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. கரண்ட்டாக வந்து இயர்லி பேட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் பிரெட் லைனுக்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச். ஆக்சுவலி ப்ராபப்ளி இதுக்கான பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் இவங்க வந்து அண்டர் டாகாக இருக்காங்க. ஸோ மேஜர் ஃபேவராக வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைனுக்கு ஃபேவராக தான் வந்து பெட்டிங் ஆர்ட்ஸ் விட்டு வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மணி இந்த பேங்கை லிட்ரலி நம்ம பார்க்கும்போது மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் லிட்ரலி பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜேஓஸோக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டெஃபனி ஸ்டாட்டனுக்கு வந்து பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து டேமின் பீஸ் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து டேமின் பீஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கு. ஆக்சுவலி இதை வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிருந்துச்சு. ஸோ அதனால் அப்டேட் பண்ண வேணான்னு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் தான் வந்திருக்கு. ஸோ மணி இந்த பேங்க் MITP வின் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேஓஸோக்கு ஃபேவராக வந்திருக்கு. விமன்ஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபனி ஸ்டாட்டன் வந்து ஃபேவராக வந்திருக்கு. ப்ராப்ளி எனக்கு
எனக்கு தெரிஞ்சு ஜே உசோ வின் பண்ண மாட்டாருன்றதை நினைக்கிறேன். பட் என்ன கதைன்றது தெரில, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மண்டே நைட் ரால நம்மளுடைய ஷேமஸ், ட்ரூ மேக்கின்டயர், ஈஜியா ட்ராகன், ஸோ இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. அதில் ப்ராபபிளி ஷேமஸ் வருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஷேமஸ் தான் வருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஆஸ்கா ரிலேட்டடும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆஸ்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீ சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஆஸ்காவே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆஃப்டர் நீ இன்ஜுரின்ற மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு ஸோ போஸ்ட் சர்ஜரி ட்ரைனிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்கா இஸ் கெட்டிங் வெல் சூன் கைஸ். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து நம்மளுடைய பேரன் கார்பன், ஆப்லோ க்ரூஸ், அது மட்டும் இல்லாமல் கார்மெலோ ஹேஸ் இவங்களுக்குள்ள செக்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் நம்மளுடைய கார்பனும் நம்மளுடைய ஆப்லோ க்ரூஸும் பேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மணி இன் தி பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும்ல, ஸோ அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லை நைட் வின் பண்ணியிருக்கான், அவன் போவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கார்மெலோ ஹேஸ் இன்ட்ரோ பண்ணுறாரு. கார்மெலோ ஹேஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன கைஸ் இதெல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் வந்து மணி இன் தி பேங்க் வின் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்து, நீ கொஞ்சம் பேச நிறுத்து, மேட்ச் எவ்வளோ டஃபாக போயிட்டு இருக்கு, நீ ஜெயிப்பன்றதை பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கார்மெலோ வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு போகிறாரு. என்னதான் நடந்தாலும் நான் தான் வந்து மணி இன் தி பேங்க் வின் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ டிராஃப்ட்டுக்கு அப்புறமா பேரன் கார்பனுக்கும் கார்மெலோ ஹேஸுக்கும் வந்து ஒரு சில ஃபியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ப்ராப்ளி மணி இன் தி பேங்க் அப்புறம் அதை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நானும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கார்மெலோ ஹேஸ் போனதுக்கப்புறமா வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவன் வாய் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கான், இவன் எங்கே போய் மணி இன் தி பேங்க் வின் பண்ண போகிறான்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல எனக்கும் ஒரு டஃப் இருக்குது. ஸோ ஒருவேளை வின் பண்ணிடுவாரோன்ற மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை வின் பண்ணிடுவாரோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இந்த மணி இன் தி பேங்க் இந்த வருஷம் யார் வின் பண்ணுவாங்கன்றதை நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ ஒயர்ட் 6 நியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அதில் என்ன கேப்ஷன் போட்டு போஸ்ட் வந்துருக்குன்னா, ஸோ போ டலஸோட பிக்சர் பேக்ரவுண்டில் இருக்குது. அதில் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு யூ திங்க் யூ ஆர் ஸ்பெஷல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒயிட் 66 இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இது எதை டீகோட் பண்ணுதுன்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஏன்னா வந்து நான் ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டேன், ஓட்டி பார்த்து விட்டுறேன். ஸோ ஏதாச்சும் ராவோட ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய டேஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28லேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லாஸ்ட் டே டபிள்யூடபிள்யூல இருக்க மாதிரி நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ டிபார்ச்சருக்கு அப்புறமா மேஜர் ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்டேஜ் ரெஸ்லிங்ன்ற அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜாக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஸோ செப்டம்பர் 29 ரோஸ்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 91 நடக்க போகுது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய டைஜாக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாருன்ற மாதிரி நம்மளுடைய பெஸ்டேஜ் ரெஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டைஜாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரியர் வைக்க வேண்டிய ஆள். பட் இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவங்க டபிள்யூடபிள்யூலே வச்சு மொக்க பண்ணாமல் வெளியே அமிச்சதும் நல்லது தான். ஏன்னா மற்ற கம்பெனிஸில் போய் டேலண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வருவார்ல. ஸோ இதுவும் ஒரு நல்ல முடிவுன்னு தான் நானும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ப்ராபபிளி இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம வந்து V1 டைஜாக்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சேன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேக் ஸ்டேஜ் நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் நிறையவே வந்து பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூடைய ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்கன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஃபாக்ஸ் நெட்வொர்க். ஸோ ஃபாக்ஸ்ன்றவருக்கு இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஒரு சில சம்பவத்தை வச்சு பண்ணிட்டானுங்க. ஸோ அதை வந்து நம்ம மெயின் அப்டேட்ஸில் பார்த்துடலாம். பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜ் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ டிக்கெட் சேலிங்கை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் சோல்ட் அவுட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோடைய 47வது சோல்ட் அவுட் ஈவெண்ட்டுன்றதையும் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைட்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸை போட்டு அட்டாக் பண்ணி வச்சுருந்தானுங்கள்ல. ஸோ ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றதை எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் நிறையா ரெஸ்லிங் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ லோகன் பால் ஒருத்தர் கூட்டு வந்திருப்பார்ல, அதே மாதிரி எல்லை நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா NBA ஃபேஸர் பிளேயர்ஸுன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அவங்க ரெஃபர் பண்ணது ஸோ டேமின் பீஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆயிருக்கார்ல, ஸோ அதையும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அதை கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா போட்ட அப்டேட் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ
டேமியன் பிரிஸ்க் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அவர்னால வந்து டைமுக்கு வந்து ஸ்மாக் டவுனில் அப்பியரன்ஸ் ஆக முடியல. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல ஃபின் பாலர் கம்ப்ளீட் பண்ணாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதையும் தான் வந்து ரெஃபர் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ வரைக்கும் எம்ஜிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த பிரச்சனை எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ நம்மளுடைய டாமாட்டோங்க வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருப்பார்ல, அதில் எம்எஃப்ஜேன்றது மாதிரி இருக்கும், சாரி எம்எஃப்டின்னு இருக்கும் அந்த எம்எஃப்டி. ஸோ ஆக்சுவலி அந்த கியரு அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஎஃபோட டிசைன் மாதிரியே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எம்ஜிஎஃப்லாம் ஏடபிள்யூவில் பார்த்ததில்ல. ஆக்சுவலி அந்த ஆனாலும் ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து அவருடைய லோகோ வந்து அந்த செஸ்ட் மேலே இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து எம்ஜேஎஃப்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 டிசைனும் ப்ராபப்ளி ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எஃப்ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டட் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய எம்ஜேஎஃபே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜேஎஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஸ்டாப் சென்டிங் மீ ஃபோட்டோஸ் ஆஃப் த ஷர்ட் வி கெட் இட்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல டாமாட்டோங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஜேஎஃப் இவங்க 2 பேரோட ஃபோட்டோ வச்சு ஸோ இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆனது உண்மைதான். ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து இவருக்கு அமைச்சிருக்காங்க போல். இந்த மாதிரி 2மே வந்து ப்ராபப்ளி ஒன்றா இருக்குது. ஸோ இது என்னன்றது ஆக்சுவலி இது நியூமரிக்கலி ஐடென்டிக்கலாக ஒரே கியராக தான் இருக்குது. பட் இது கோஇன்சிடென்ஸாக பண்ணானுங்கன்னா இல்லை வீம்புக்குன்னு பண்ணானுங்கன்னா. ஸோ கைஸ் மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ WWE இஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆன் ஃபாக்ஸ். ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க் மேலே பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இப்போ WWE இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் ஆகும்போதே ஸோ அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து டிவியில் நிறைய சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஆயிடுச்சாமா. ஸோ பிளாங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்தும் இப்போ சரி ஸோ மேஜராக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இதை நோட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடுவில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஃபிங்கர் காட்டியிருப்பார். ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு என்னமோ வந்து ஸ்க்ரீனே வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய இடத்துல இந்த பிளாக் அவுட் இருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் அவுட்ஸை பார்த்து ஸோ WWE சைட்லேருந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்தது ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் இந்த விஷயத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி WWE சைட்லேருந்து சரி ஃபாக்ஸ் சைட்லேருந்து நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக சென்சார்ஷிப்னா பிளர் தான் பண்ணுவாங்க. பட் ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் அவுட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நோட் பண்ணியிருப்பார். ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா டபிள்யூபிக்கு இந்த சென்சார்ஷிப் இஷ்யூ எதுவுமே இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ ஃபாக்ஸ் சைடும் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பிஜி ஏரான்றதுக்காக இந்த விஷயத்த காட்டக்கூடாதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஸ்க்ரீனை பிளாக் அவுட் பண்ணால் ஃபேன் சைட்லேருந்தும் சரி ஸோ டபிள்யூடி சைடில் இருந்தும் நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்து வரத்தான் செய்யும். ஏன்னா வந்து திடீர்னு ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது பிளாக் அவுட் பண்ணானுங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து கடுப்பாக தான் செய்வாங்க. பட் இந்த இடத்துல யார் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கும் சத்தியமாக சொல்ல முடியாது. WWE சைட்லேருந்து மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஃபாக்ஸ் நெட்வொர்க் மேலேயும் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஃபாக்ஸ் மேபி வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டை ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்றத விட அந்த இடத்துல பிளர் பண்ணி விட்ருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொன்னேன். ஸோ நார்மலாக விட்டுருந்தாலும் எந்த ஃபேன்ஸ் வந்து டீகோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை பிளாக் அவுட் பண்ணுறதுனால தான் வந்து ஃபேன்ஸ் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறாங்க. ஸோ மேலும் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கும். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டெப் பண்ணிடுங்க.